ओम शांति अव्यक्त समिति 9 अगस्त 2024। जो बच्चे प्रीत बुद्धिवन सदा प्रीत की रीति निभाते हैं उन्हें सारे विश्व के सर्व सुखों की प्राप्ति सदा काल के लिए होती है। இன்றைக்கு பாப்தாதா குழந்தைகளுக்கு ஒரு கேரண்டி கொடுக்கிறாரு. அதாவது எந்த குழந்தைகள் அன்பான புத்தியோடு சதா அன்பை கடைபிடிக்கின்றார்களோ, அன்பின் வழி இருப்பார்களோ, அவர்களுக்கு முழு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து சுகங்களின் பிராப்தியும் சதா காலத்திற்கும் கிடைத்து விடுகிறது. முழு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சுகங்களுடைய பிராப்தியும் அவர்களுக்கு சதா காலத்திற்கும் கிடைக்கிறது. யாருக்கு அப்படின்னு சொன்னா, எந்த குழந்தைகள் பாபா மேல அந்த முழு அன்பை வைத்திருப்பார்களோ அவர்களுக்கு. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு உத்தரவாதத்தை பாபா நமக்கு கொடுக்கிறாருன்னு யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா சங்கம யுகம் வரைக்கும் உங்களுக்கு நான் சுகம் கொடுக்குறேன் அப்படி இல்லை, முழுமையான சுகத்தை எல்லா விதத்திலையும் கொடுக்கிறாரு. முழு உலகத்துல இருக்கிற மொத்த சுகத்தையும் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு பாபா. बाप दादा ऐसे प्रीत निभाने वाले बच्चों के दिन रात गुणगान करते हैं. बाप दादा இவ்வாறு அன்பின் வழி இருக்கும் குழந்தைகளுக்கு இரவு பகல் புகழ் பாடிக்கொண்டிருக்கின்றார். பாப்தாதாவே இந்த அன்பான குழந்தைகளுடைய புகழை இரவு பகலாக பாடிட்டு இருக்கிறார். பாபா புத்திசாலி குழந்தைகளுடைய புகழையோ வேறு யாருடைய புகழையோ பாடுவதாக சொல்லல. உள்ள பூர்வமா தன் மேல எந்த அளவு குழந்தைங்க அன்பு வச்சிருக்காங்களோ அந்த அன்புள்ள குழந்தைகளுடைய புகழை இரவு பகலா பாபா பாடிட்டு இருக்கிறாரு. அப்ப अन्य सभी को मुक्ति धाम में बिठाकर प्रीति की रीति निभाने वाले बच्चों को विश्व का राज्य भाग्य प्राप्त कराते हैं. மற்ற எல்லா குழந்தைகளையும் முக்தி தாமத்திலே அமர்த்தி விட்டு அன்பின் வழி நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அன்பாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாபா உலக ராஜ்யத்தை பிராப்தியாக கொடுத்து விடுகின்றார். மற்ற எல்லா ஆத்மாக்களையும் முக்தி தாமத்துக்கு அனுப்பிடுறாரு. அப்ப உலக ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்கு என்ன பண்ணணும்னா, இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஞான கருத்தின் அடிப்படையில பாபா மேல அந்த தூய்மையான, முழுமையான, உண்மையான, உள்ளபூர்வமான அன்பை நாம வைத்து விட்டோம் என்றாலே உலகத்தின் எல்லா சுகத்தையும் கொடுத்து நிரப்புறேன்னு சொல்றார். அது மட்டும் இல்லாம ராஜ்ய பாக்கியத்தை அடையறதுக்கு கூட இந்த தூய்மையான, உண்மையான அன்புதான் ஆதாரம் என்பதை பாபா இன்றைக்கு தெளிவாக எடுத்து சொல்றாரு. நன்றி பாபா. ஓம் சாந்தி.